பாடுங்கள் என்னோடு பாட்டு பாடுங்கள், காதெல்லாம் பூ பூக்கும் கேட்டு பாருங்கள். பாடுங்கள் என்னோடு பாட்டு பாடுங்கள், காதெல்லாம் பூ பூக்கும் கேட்டு பாருங்கள். உங்களுக்குள்ளும் பாடகன் இருப்பான், தேடி பாருங்கள். முயன்றால் இசையும் தன்னால் இசையும் பாடி பாருங்கள். பாடலின் வெள்ளம் பெருகிடும் போது அணையிடக்கூடாது. ஆதலினால் தான் காதுகளுக்கு கதவுகள் கிடையாது. மழைத்துளி வானத்தின் பாட்டு, பனித்துளி பூமியின் பாட்டு, தேன்துளி பூக்களின் பாட்டு. வா வா சொல்லிவிடு எதுவும் பாட்டு. என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள். இசை கோலங்கள் இமைகாலங்கள் சுகந்தேடுங்கள். இந்த இசை நிகழ்ச்சியில இன்றைய அத்தியாயத்தை நேராக பார்க்க வந்திருக்கும், எங்கள் செட்ஸ்க்கு வந்திருக்கும் உங்கள் எல்லோரையும், டெலிவிஷன் செட்ஸ் முன்னால் ரொம்ப ஆத்திரமாக காத்துட்ருக்கும் ரசிகர்கள் எல்லோரையும் வரவேற்கிறதுல என்னோடு பாட்டு பாடுங்கள் ப்ளஸ் ஜெயா டிவியின் குழு உங்களை வரவேற்கிறதுல ரொம்ப 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 சந்தோஷம் அடைகிறது. வெல்கம் டு யூ ஆல். ஸ்வாகத்தம், சுபஸ்வாகத்தம், வணக்கம். குரல் நாதம். எண்ணித் துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. எண்ணித் துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. பாவம் என்னன்னா, நல்லா யோசிச்சு ஒரு காரியத்தில் நாம் காலை வைக்கணும். ஏதாவது ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போதே அதில் இருக்கிற கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் யோசித்து இது நம்மளால் முடியுமா முடியாதா அப்படின்ற நல்லா யோசனை பண்ணி தான் இறங்கணும். ஒரு தடவை அந்த வேலையில் இறங்கினதுக்கப்புறம் கால் பின்னெடுக்கவே கூடாது. அது சாதிச்சே ஆகணும். நம்ம முடியாதுன்னு ஏதாவது அனுமானம் நம்ம மனசில் இருக்கும்போது அந்த வேலைக்காக இறங்கவே கூடாது. ஒரு தடவை நமக்கு ஒரு வேலையில் மனசு வந்தது, லக்னம் பண்ணணும், வேலை செய்யணும்னு நினைக்கும் போது சீரியஸாக அதில் இறங்கணும். அதில் இருக்கிற கோல் அச்சீவ் பண்ணணுன்ற ஒரு வைராக்கியத்தில் தான் நம்ம வேலை செய்யணும் அப்படின்றார் வள்ளுவர். எத்தனையோ விஷயங்கள் இது எந்த காலத்துக்கு உபயோகப்படுறதுன்னு நம்ம சொல்லவே முடியாது. எக்காலத்துக்கும் உபயோகப்படுற நல்ல நல்ல விஷயங்கள் குரலாக நமக்கு அளித்த அந்த மகானுக்கு வணங்குகிறேன் நான். போன எபிசோடில் திருவாளர் பண்டித் ஜனார்தன் அவர்கள் நடுவராக நம்ம இன்விடேஷன் இணங்கி வந்தார். அவர் இந்த எபிசோடு கூட அவரே வந்திருக்கார். காரணம் என்னென்னா, இந்த 2 எபிசோடை வச்சு தான் நம்ம ஃபைனலாக இவங்களுக்கு மார்க் போட போகிறோம். அதே மாதிரி இன்றைய தினம் நம்மளோட சாஸ்வதமாக இருக்கின்ற நடுவர் திருவாளர் மனோபாலா அவர்கள் சிறந்த இயக்குனர், சிறந்த நடிகர், சிறந்த ப்ரொடியூசர், இது எல்லாத்துக்கும் மேலே சிறந்த இசை ரசிகர் அவரும் நம்ம மத்தியில் இன்னைக்கு இருக்காங்க. ஸோ இன்றைய தினம் இவங்க பாடுற இந்த 2 ரவுண்டை வச்சு போன எபிசோடில் அவங்க பர்ஃபார்மன்ஸை வச்சு ஃபைனல்ஸாக, இது ஃபைனல் ரவுண்ட் இல்லை, இந்த ப்ரிலிமினரிஸ் நம்ம பண்ணும்போது இந்த 3 பாகத்தில் இருக்கிற மார்க்கை வச்சு தான் இதிலேருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அடுத்த ரவுண்டுக்கு நம்ம அனுப்ப போகிறோம். அதுக்கு அவங்க முயற்சியோட உங்களுடைய புரோத்சாகமும் உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய அபிமானம், ஆசீர்வாதம், என்கரேஜ்மெண்ட் ரொம்ப தேவைப்படுது. அதனால் அவங்க பாடும்போது நல்லா கைத்தட்டி உற்சாகப்படுத்துமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் டு யூ. 6 சிங்கர்ஸும் ரெடியாக இருக்காங்க. இவங்க போன வாரம் உங்களுக்கு பரிச்சயமானவங்க தான். முதல்ல ராஜ்யலக்ஷ்மி. போன அத்தியாயத்தில் இவங்க எல்லாம் அவங்களுக்கு இஷ்டமான
மெலடி இருக்கிற சினிமா பாட்டுகள் பாடினாங்க. இப்போ இந்த ரவுண்டில் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் பேஸ்டு டெம்போ இருக்கிற பாட்டுகள் எல்லாம் அவங்களே தேர்ந்தெடுத்து பாட போகிறாங்க. படம் பேர் சொல்லிடுறேன். மதுரை என்ற படம். கவிஞர் பா. விஜய், இசை வித்யாசாகர், பாடியவர் டிப்பு, அனுராதா ஸ்ரீராம். இழந்த பழம் உனக்கு தான், செவந்த பழம் உனக்கு தான், குங்கும பூவும் உனக்கு தான், இந்த கொஞ்சம் பராவும் உனக்கு தான், பால் பழம் உனக்கு தான், பாயாசமும் உனக்கு தான், சக்கரை உனக்கு தான், சக்கரை பொங்கல் உனக்கு தான், முருகா காப்பாத்து என்ன முடிஞ்சா மலையேத்து, கந்தா காப்பாத்து இத கட்டி கை மாத்து. சார பாம்பு சட சலவ செஞ்ச எட சாட்ட வீசுனட உனக்கு தான், மார்பில் மச்சப்பட மனசில் ரெட்ட கொட தோத்தா தூக்கு இடம் உனக்கு தான், என் கூச்சமெல்லாம் புத்தகைக்கு உனக்கு தான், என் கொழுப்பு இலவசம் உனக்கு தான், என் இடுப்பு உனக்கு தான், கழுத்து உனக்கு தான், இஞ்சி இஞ்சா உனக்கு தான், முருகா காப்பாத்து என்ன முடிஞ்சா மலையேத்து, கந்தா காப்பாத்து இத கட்டி கை மாத்து. நல்ல இவ்வளோ அருமையான தத்துவமான பாடலில் பாடினதுக்கு முதல்ல பாராட்டு. முருகா மொத்தத்தையும் கொடுத்துட்டு முருகா காப்பாத்துன்னு எல்லாத்தையும் உனக்கு தான்ட்டு கடைசியில் முருகனை போய் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சரி, எனிவே நல்ல பெப்பியான சாங். ஆல் த பெஸ்ட்மா. உனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டு பாடும்போது நான் ஏதோ ஒரு சின்ன தப்பு செஞ்சேனே அப்படின்ற ஃபீலிங் ஏதாவது இருக்கா பாடுறதுல? தானா தேரானா நடுப்பில் வேறு ஏதாவது எடாகூடமான நோட் இருந்தால் சேரலைன்னா கூட ஒரு மன்னிப்பு உண்டு. ஷட்ஜமே சேரலைன்னா, ஷட்ஜம்னா தாய் நோட், மதர் நோட். தன தானானா அப்படின்னா ஒரு 1/8 ஆஃப் எ நோட் ஏதோ கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, அவ்வளோதான். அதில் மனசு வச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நன்றி. தீபசிகா தேர்ந்தெடுத்த பாட்டு, படத்தின் பேர் சாக்லேட். கவிஞர் வாலி அண்ணா, பாடியவர் இது கூட அனுராதா ஸ்ரீராம், ரெஹனா, இசை தேவா. चम 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 चचेचिया चम 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 चचेचिया हे अजक 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 पोड़े तक जिन तो हे तक जिन तो हे तक जिन तो मल 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 मरुद मल मले मरुद मले सिल 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 वेंगल चिले सिल वेंगल चिले मल 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 मरुद मल मले मरुद मले सिल 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 वेंगल चिले सिल वेंगल चिले कॉलेज के बुक्स मले तूकी पारी सेक्स मले लेडीज हॉस्टल अड़ग चिले मिट्टी पोटा मेड़ग चिले मर्द 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 मले मरुद मले पोड़ मेड़ग चिले मेड़ग चिले मेड़ग चिला मर्द मले मर्द मले मर्द मले मल मल मले 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 सिल सिल सिले 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 நித்து நித்து நந்தனம் காலேஜ், கிறிஸ்டியன் காலேஜ், லைலோ காலேஜும் பக்தியுடன் சுத்தி வரும் அண்ணாமலை நான் தானே. அப்படியே கலப்பி கொண்டு போய் கடத்தல் மன்னர்கள் கடத்தப்பட்டுற 5 வகை பொண்ணால பண்ண கண்ணான சில நான் தானே. ஐயோ ஐயோ அம்மா இப்ப ஜாலி லேலோ ஜும்மா கூச்சோ ஏண்டி அம்மா போட கும்தல கடி கும்மா
மருத மல மல்லே மல்ல மல்லே மல்ல மல்லே மல்லே வேலையா இத கிளையா இந்த செந்தியம் கலரு வீலையா దేవుడా ఇక్కడ చూడడా இப்போ வந்தது டப்பா டான்ஸ் தான். இந்த வாலி சாருக்குள்ள அந்த வெண்தாடிக்குள்ள எவ்வளோ குசும்பு இருக்கு பாருங்க. அத்தனை காலேஜ் பசங்களும் என்ன யூத்ஃபுல்லாக எடுத்திருக்காங்க. அவருடைய பாடலுக்குள்ளே ஒளிந்திருக்கிற அந்த பெப்பி என்ன சொல்லுவாங்க, அது குஷி. ஏமா குஷியாக பாடணுமா, இந்த பாட்டில் நல்லா குஷி இருக்கணும். போடுவே ஒரே பேமெண்ட் கிடைக்காத பார்ட்டி மாதிரி பாடக்கூடாது. புரியுதுங்களா? நல்ல பாட்டை செலக்ட் பண்ணியிருக்கீங்களே, அதில் உள்ள அந்த குஷி உங்கள் இதுலேயும் ஸ்விங் வரணும். அந்த ஸ்விங்கு அதுதான் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். என்னண்ணா கரெக்டாக எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஆக்சுவலி அவர் முதல்ல சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற யங் ரைட்டர்ஸ் தான் இந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் இருக்கிற இந்த காலேஜ் வார்த்தை இதெல்லாம் எழுதுவாங்க அப்படின்னு நினைக்கிறது உண்டு. ஆனால் கவிஞர், நிஜமான கவிஞர் வந்து எந்த காலத்துக்கும் ஏற்ற மாதிரி எழுதக்கூடியவர்னா அவர் ராமாயணத்தை பற்றியும் வியாக்கியானம் எழுதுவார். வாலி சார் எவ்வளோ அழகாக எழுதியிருக்கார் பாருங்கள். இந்த டியூனுக்கு எழுதின பாட்டு தான் அவர் கேட்டால் கொடுக்க முடியாத பாட்டே கிடையாது. நமக்கு கவியரசருக்கு அப்புறம் கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் வாலி அவர்கள். தம்பி சொன்ன மாதிரி நீங்கள் லட்சணமாக வந்து கிளாசிக்கல் மியூசிக் படித்து வந்திருக்கீங்க. முதல் ரவுண்டில் அழகாக பாடினீங்க. ஆனால் இந்த பாட்டு வரும்போது அதுக்கேற்ற மாதிரி மாறணும் நம்ம. இப்போது நான் வந்து இளைய நிலா பாடினதுக்கு அப்படியே ஆத்தா தோரமா வரியா அந்த பாடம் தவிர டக்குன்னு மாறுது பார்த்தீங்களா பார்ட்டி. ஒரே லைன் தான் டக்குன்னு மாறிடுது பாருங்க. அந்த சிச்சுவேஷன் டொக்குன்னு தூக்கிடணும் அப்படியே. முதல்ல பேமெண்ட் கொடுத்துட்டாங்க பாலா. அப்படியே. ஸோ எதுக்கு சொல்லணும்னா, எல்லா விதமான பாட்டுகளும் பாடக்கூடிய தகுதி இருக்கணும். நீங்கள் பாட்டு பாடுவீங்க, ஆனால் அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பாடி லாங்குவேஜ் உங்கள் ஸ்டைலும் மாற்றிக்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். மற்றதெல்லாம் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் க்ளீன், சுத்தமாக பாடுறீங்க, வார்த்தையெல்லாம் ரொம்ப தெளிவாக தெரியுது. அது கூட தப்பு கிடையாது. அப்படின்னா அந்த பாட்டு நம்ம தேர்ந்தெடுக்கவே கூடாது. அந்த பாட்டு தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் சும்மா போட்டு அப்படி பாடணும் இல்லையா? அடுத்தபடியாக நாமக்கல்லிருந்து வந்த ராஜா அவர்கள். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த தங்கச்சிக்கிட்ட எந்த பாட்டு வேணும்னா எப்படின்னா அதுக்காக மாற்றிக்கணுன்றதுக்காக நம்ம ஏசுதாஸ் அண்ணா இமேஜின் பண்ண முடியாத ஒரு பாட்டு அவருக்கு கொடுத்துருக்காரு இளையராஜா. அது எவ்வளோ அழகாக பாடிருக்காருன்னு இப்போ பாடி காட்டுறார் ராஜா. சிந்து பைரவ படத்தில் வைரமுத்து அவர்கள் எழுதின பாட்டு, இளையராஜா அவர் இசை, டாக்டர் பத்மபூஷன் கேஜே ஏசுதாஸ் பாடின தண்ணி தொட்டி. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, இந்த சூரியன் வலிக்கு சேத்தில் விழுந்தது மாமி, என் கண்ணை கட்டி காட்டுல விட்டது சாமி. சாமி சாமி சாராயத்தை ஊத்து ஜன்னலத்தான் சாத்து, சாராயத்தை ஊத்து ஜன்னலத்தான் சாத்து. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா. ஊட்டி தொட்டதால ஊத்தி கெட்டு போனேன், ஊறுகாய கொண்டா உன்னையும் தொட்டுக்கிறேன். ஊட்டி தொட்டதால ஊத்தி கெட்டு போனேன், ஊறுகாய கொண்டா உன்னையும் தொட்டுக்கிறேன். அடடா ரம்மல் வந்தா ராகம் வரும் கொண்டா, இதுவும் பத்தாதம்மா கொண்டாடி அண்டா. அடடா ரம்மல் வந்தா ராகம் வரும் கொண்டா, இதுவும் பத்தாதம்மா கொண்டாடி அண்டா. மகாராஜா பிச்சை கேட்டு இங்கு பாடுறா, என்ன பார்த்து போற தள்ளாடும் காசு தீண்டாவே. நான் முதல்ல சொன்ன மாதிரி அதில் எல்லாமே கிளாசிக்கல் சாங்ஸ் பாடிருப்பார் தாசண்ண. இந்த பாட்டுக்காக அவர் வாய்ஸை மோல்ட் பண்ணிக்கின விதம், முக்கியமான விதம். அது மட்டுமே இல்லாமல் இதில் இன்டெலிஜென்ஸ் ஆஃப் மியூசிக் டைரக்டர் என்னன்னா, ஒரு பெரிய மேதை, ஒரு பெரிய வித்வான், கிளாசிக்கல் மியூசிக் பாடக்கூடிய வித்வான் வந்து அவருக்கு இருக்கிற ஒரு சின்ன வீக்னஸ்னால தண்ணின்னா சாராயத்துக்கு வந்து அவர் எப்படி ஒரு அடிமை ஆனதுக்கப்புறம் ஒரு இடத்துல எப்படி ட்ரீட் பண்ணுறாரு அவங்கள. இந்த மாதிரி ஒரு பைலா சாங் பாடியா
உனக்கு பாட்டில் கொடுக்கணுன்னா அது ஒரு சுச்சுவேஷன் மனசுக்கு ரொம்ப சாதாரணமாக இருந்தால் நம்ம சிரித்து கை தட்டுடுவோம் ஆடியன்ஸு. ஆனால் இந்த 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 பர்டிகுலர் சூழ்நிலையில் வந்து எல்லாரும் கண்ணில் தண்ணி வைப்பாங்க. அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் அவர் வாய்ஸிலும் கொடுத்துருக்காரு. நம்ம சிவகுமார் அண்ணா கூட அவ்வளோ அழகாக ஆக்ட் பண்ணியிருக்காரு இந்த பாட்டில். அதில் ஒரு பெயினும் கூட இருக்குது பார்த்தீங்களா, கடைசியில் வரும்போது அழுகிறது, இதுக்காக இப்படிப்பட்ட கலைஞர் நான் எந்த அளவுக்கு ஸ்டூப்டான் ஆகிட்டேன்டா அப்படின்னு. இசை ஞானியோட இன்டெலிஜென்ஸ் என்னன்னா, ஒரு கர்நாடக இசை பயிற்சி பண்ணி பெரிய பேர் வாங்கின ஒரு பாகவதார் மாதிரி ஒருத்தர் இந்த பாட்டு பாடும்போது கூட கிளாசிசிசம் விடலை. இஸ் இட் பண்டிட்ஜி மதுவந்தி ஆர் படுதீப்? படுதீப் தான் ஞாபகம் வருது நமக்கு பாட்டு கேட்கும்போது கூட. சுத்தமான நோட்ஸ் எல்லாம் இருக்குது இந்த பாட்டில். அந்த மாதிரி ஒரு ராகத்தை செலக்ட் பண்ணார். பேக்ரவுண்ட் ஸ்கோரில் கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ இனிமையாக இருக்கும். தட் இஸ் அ ஸ்பெஷாலிட்டி ஆஃப் இளையராஜா. இந்த ரவுண்டில் செகண்ட் ஹாஃப்க்கு வந்திருக்கிறோம். 3 பேர் பாடினாங்க. இப்போது 4வது பேர் அஸ்வனி. செலெக்ஷன் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஃபாஸ்ட் பேஸ்ட் சாங்காக இருந்தாலும் ரொம்ப நல்ல மெலடி பேஸ்ட் ரஹ்மான் அவர்கள் பண்ணின பாட்டு. பாடியவர் சித்ரா ஸ்ரீனிவாஸ், உன்னிமேனன். படம் மின்சார கனவு, கவிஞர் வைரமுத்து அவர்கள். எல்லாருக்கும் வந்து ஒரு மிஸ்நோமர் என்றோம் நம்ம. என்னென்னா அந்த கேசட்லேயோ சிடியில் கேட்டுட்டு அதே சுற்றிலோ பாடினோம் இல்லைன்னா மார்க் கிடைக்காதுன்னு. அப்படி கிடையவே கிடையாது. ஒருவேளை ரஹ்மான் உங்களை தேர்ந்தெடுத்திருந்தால் உங்களுக்கு எந்த சுத்தி சௌகரியமாக இருக்கோ அந்த சுற்றியில் கொடுத்துருப்பார் நிச்சயமாக. அதனால் என்ன ஆகுதுன்னா, இப்போ மேலே பாடுறதுனால ப்ரீத்திங் கூட ப்ராப்ளம் ஆகுது. என் கண்ணு ரொம்ப அழகா அழகா அந்த அந்த லாஸ்ட் வேர்ட்ஸ் எல்லாம் கேட்காம போகுது. இல்லை உங்களுக்கே தெரியும் அது அங்கே வரும்போது மூச்சு வாங்குற மாதிரி இருக்குன்னு சொல்லி. ப்ரீத் மேனேஜ்மெண்ட் இஸ் ஆல்சோ எ பியூட்டிஃபுல் இம்பார்ட்டன்ட் திங். இப்போ நான் இன்றைக்கி எல்லா பாட்டும் நான் புக்கில் தான் எழுதி பாடுவேன். எங்கே ப்ரீத் எடுக்கணும்னா அங்கே நான் ப்ரீத்திங்கை நோட் பண்ணியே வச்சுப்பேன், பாடும்போது மறந்துடுவேன்னு சொல்லி. இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். எங்கே நம்ம ப்ரீத் எடுக்கணும், அது திருட்டுத்தனமான வேலை. யாருக்கும் தெரியாமல் ப்ரீத் எப்படி எடுக்கணும், எங்கே சஸ்டெயின் பண்ணணும், அதுக்காக எவ்வளோ சக்தி வேணுன்றது முக்கியமான விஷயம். ஸ்ருதி வந்து நீங்கள் சௌகரியமாக வச்சுக்கலாம். ஓகேம்மா? பண்டிட்ஜி, நீங்கள் எல்லா மியூசிக் டேரக்டர்கிட்ட நீங்கள் சித்தார் வாசிச்சிருக்கீங்க. ஒவ்வொருத்தரது வேலை வாங்குகிற விதத்தில் ஒரு பக்குவம் இருக்கும். ரஹ்மான் கிட்ட கூட நீங்கள் வாசிச்சிருக்கீங்க. ஹவு கம்ஃபர்டபுள் யூ ஆர் பிளேயிங் வித் ஹிம்? வெரி கம்ஃபர்டபுள். எக்ஸெப்ட் ரோஜா, இதுவரைக்கு வந்த குரு வர கூட நான் தான் வாசிச்சிருக்கேன் அவருக்கு. அண்ட் ஐ திங்க் த ரீசன் ஃபார் நாட் யூஸிங் மீ இன் ரோஜா இஸ் இட் வாஸ் ஹிஸ் பிகினிங் அண்ட் பர்ஹாப்ஸ் ஹி தாட் ஐ வாஸ் டூ பிக் ஃபார் ஹிம் ஆர் சம்திங் லைக் தட். அதுக்கப்புறம் வந்து எல்லா படமும் வாசிச்சிருக்கேன். அண்ட் பெஸ்ட் திங் ஐ லைக் இஸ் த டோனாலிட்டி தட் ஹி பிரிங்ஸ் அவுட். நான் ஒரு சாஃப்ட் பிளேயர்னு எல்லாருக்கும் தெரியும். ஹீ இஸ் த ஓன்லி ஒன் ஹீ சேஸ், அங்கிள் ப்ளீஸ் ப்ளே டு யுவர் செல்ஃப். ஸோ நான் எப்படி வாசிக்கணும் எக்ஸ்பிரஷன் கொடுக்க வேண்டியது அவ்வளோ சாஃப்டாக நல்லா வாசிட்டாங்க. இன் இஸ் ஓல்டு ஸ்டுடியோ, திஸ் வெரி ஸ்மால் ஒன். அங்கே தான் குருது கூட இப்போ இன் ஸ்பைட் ஆஃப் ஹேவிங் த லேட்டஸ்ட் ஸ்டுடியோ, he said we'll go back and record there only.
and he பழைய takes the ஸ்டுடியோவில் ரெக்கார்ட் பண்ணார். studio அந்த record- அக்காஸ்டிக்ஸில் வந்து acoustics and the environment என்விரான்மெண்ட்டில் உங்கள் சித்தார் நல்ல ambience is very good, and he will give the outline and allow me the freedom to improve it, and I can play as I want. எதுக்காக அடிச்சு வாசிக்கிறதோ இல்லை இது காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது தேவையில்லை. தட்ஸ் த அட்வான்டேஜ் வித் ஹிம். சுப்ரஜா. படம் சுக்ரன். கவிஞர் விஜய் ஆண்டனி, இசை விஜய் ஆண்டனி, பாடியவர் காயத்ரி. சப்போஸ் உன்னை காதலிச்சு, சப்போஸ் நானும் பேதலிச்சு, சப்போஸ் என்ன கட்டிக்கொண்டா என்ன செய்வாய்? சப்போஸ் உன்மேல் கோபம் வந்து, சப்போஸ் அங்கே என்ன மறந்து, சப்போஸ் நான் என் செருப்பெடுத்தா என்ன செய்வாய்? விளையாட்ட சொன்னே சொல்வேன், தப்பு நான் சாரி கேட்பேன், சாரி நான் சாரி இல்ல சாரி பாப்பா. விளையாட்ட போலீஸ் போவேன், விளையாட்ட கம்ப்ளைண்ட் செய்வேன், கொஞ்சமா தட்ட சொல்வேன், பி கேர்ஃபுல் பா. சப்போஸ் உன்னை காதலிச்சு, சப்போஸ் நானும் பேதலிச்சு, சப்போஸ் என்ன கட்டிக்கொண்டா என்ன செய்வாய்? சப்போஸ் உன்மேல் கோபம் வந்து, சப்போஸ் அங்கே என்ன மறந்து, சப்போஸ் நான் என் செருப்பெடுத்தா என்ன செய்வாய்? ஃபஸ்ட் ரவுண்டில் சொன்ன மாதிரி இங்கே அந்த கிளாசிக்கல் டிஞ்ச் அட்லீஸ்ட் அந்த மெலடியில் கொஞ்சம் சுமாராக இருந்தது. இந்த டைப் ஆஃப் சாங்கில் இன்னும் இப்படி பாடணும் அப்படி பாடினதான் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ரகம் தான் அவர் செலக்ட் பண்ணியிருக்காரு, இல்லைன்னு இல்லை. பட் இந்த அளவுக்கு இப்போ சப்போஸ் உன்னு காதலிச்சு இப்படி பாடிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது ஊறி போச்சுப்பா உங்களுக்குள்ளே. புரியுது எனக்கு. நல்லது. அந்த கிளாசிக்கல் சாங் பாடும்போது அதுதான். கோயிலுக்கு போகும்போது நம்ம செருப்பு எடுத்து வெளியே வச்சுட்டு உள்ளே எப்படி போகணும் அந்த மாதிரி. இப்போ எங்களெல்லாம் கேட்பாங்க, சார் வீட்டில் ஏதாவது பிரச்சனை இல்லைன்னா உடம்பு சரியில்லைன்னா ரெக்கார்டிங்கு போக மாட்டோம். பட் வீடை விட்டு நம்ம வேறு க்ரியேட்டிவ் ஆர்ட்டுக்கு போகும்போது நாங்கள் அந்த விஷயத்தை பற்றியே யோசனை பண்ணவே கூடாது. பண்ணியாச்சுன்னா க்ரியேட்டிவ் செய்ய முடியாது. ஸோ அதனால் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கிளாசிக்கல் அடிப்படையாக வச்சு தான் எந்த பாட்டு பாடினாலும் இந்த பாட்டு பாடும்போது அது ஒதுக்கி பக்கத்தில் வச்சுட்டு, அம்மா நீ அங்கே இரு, நான் குட்டி சரஸ்வதியை கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கிறேன்னு சொல்லி இந்த சினிமாக்காக குட்டி சரஸ்வதியை ப்ரே பண்ணணும். அப்போ கரெக்டாக இருக்கும். ஓகேம்மா? பண்டிட்ஜி கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டு போன ரவுண்டில் இதுதான் சொன்னார், இந்த ரவுண்டில் கூட அதுதான் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? எல்லாத்துக்குமே சிரிச்சிட்டு இருக்கீங்க. ரொம்ப நல்லது. தட்ஸ் அ குட் ஹேபிட். காட் பிளஸ் யூ. சிரிச்சுட்டே இருங்க எப்போவுமே. பிரகாஷ் அவர் அழகான பாடலை தேர்ந்தெடுத்திருக்காரு. ஆனால் பிரகாஷ் இந்த தடவை பாடும்போது நேராக நடுவரே பார்த்து பாடுங்க நீங்கள், முக்கியமாக மனோபாலாவை. இது ஆக்சுவலாக ஒரு மராட்டி சாங். இது அந்த பல்லவி வந்து நம்ம சுரேஷ் கிருஷ்ணா இருக்கார் இல்லையா, அவர் ரொம்ப நாள் வந்து பாம்பேயில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா வந்து இந்த படத்துக்கு வரதுக்கு முன்னால் அவர் அக்கௌண்டண்ட்டாக வேலை செஞ்சுட்டு இருந்தார். பிரசாத் ப்ரொடக்ஷனில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். ஏக் தூஜே கேலியே படம் எடுக்கும்போது பாலச்சந்தர் சாருக்கு வந்து கொஞ்சம் தமிழும் ஹிந்தி தெரிஞ்சு பேசக்கூடிய ஆள் வேணும்னு சொல்லி அவர் ரெக்கார்டிங்கெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு இருந்தார். அப்படி அவரோட பழகன் அவர் வந்து நீ வந்துட்டு என்னோட அசிஸ்டண்ட்டாக இருந்துன்னு சொல்லி சினிமாக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு மனுஷனை கூட்டின்னு வந்து ஒரு அழகான டைரக்டராக அவரை செதுக்கினார் பாலச்சந்தர் சார். அவருக்கு வந்து நல்ல ஈடுபாடு இருக்குது நார்த் இந்தியாவில் இருக்கிற பர்டிகுலர்லி இந்த லாவணி ஸ்டைலு, இந்த பாட்டெல்லாம் கூட இது பக்கா மராட்டி ஸ்டைல் பாட்டு. அந்த மாதிரி பல்லவி வேணும்னு சொல்லி கேட்டு தேவா சார்கிட்ட பண்ண வச்சார். ஆனால் அதுக்கு அழகான சரணம் பண்ணியிருக்கார். அதுதான் முக்கியம். தனே தரித்தே திருதாரி ராதாரினா பல்லவி தானே தானா தரே தேதானா தேரேனா. எவ்வளோ அழகான ராகம் பாருங்கள். இப்படி பாடினா அது ரொம்ப மென்மையாக தெரியுது.
தனத்தான தானான தானானி தானா தானான தாடுதப்பா. ரொம்ப கொஞ்சிட்டு சின்ன பையனுக்கு சோறு விட்டும்போது சொல்கிற மாதிரி இல்லை அந்த அந்த ராகம். அதுதான் மியூசிக் டைரக்டரோட இன்டெலிஜென்ஸ் கூட. தேவா சார் வந்து நாங்கள் எல்லாம் அவருக்கு பேர் வச்சுருக்கோம் எடுப்பார் கைப்பிள்ளை. யாரோடையும் ஒரு சண்டைவோ ஒரு சண்டை போடுறதோ ஒரு சிக்கலான சுச்சுவேஷன்லேயே இருக்கவே மாட்டார். அவர் சொல்லுவார் இந்த பாட்டுக்கு இப்படி இருந்தால் நல்லா இருக்குன்னு, இல்லை எங்களுக்கு இப்படி தான் ஒன்றுன்னு. சரி நீங்கள் என்ன கேட்குறீங்களோ நான் அதை கொடுக்குறேன். எல்லாரோட இணைஞ்சு போகிற ஒரு மக்களமான ஒரு மனஸ்தத்துவம் வருது. நல்ல எதிர்காலம் இருக்குங்க. நல்ல முயற்சி பண்ணுங்கள். டெய்லி உங்கள் அப்பா அம்மா காலில் தொட்டு கும்பிட்டு தான் வேலை ஆரம்பிங்க. ஏன்னா உங்கள் மேலே நல்ல நம்பிக்கை வச்சுருக்காங்க. அது 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 ஒரு சாகாரம் பண்ண வேண்டியது உங்களோட கையில் இருக்குது. ஓகே, இது வந்து இந்த பகுதியில் இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கிறோம் நம்ம. இப்போ இது வந்து ஒரு ஒரு ட்ரிக்கி சுச்சுவேஷன் சொல்லலாம், ஆனால் கஷ்டமானது ஒன்றும் கிடையாது. இவங்க முதல்ல நாங்கள் அவங்க தேர்ந்தெடுக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்ச பாடலெல்லாம் அனுப்புங்க அப்படின்னா ஒரு லிஸ்ட் அனுப்புவாங்க. இப்போ நான் கேட்குறது வந்து அந்த பாடலை வச்சு அடிப்படையாக வச்சு தான் அதில் இருக்கிற ஏதாவது ஒரு பேக்ரவுண்டு சின்ன பிட்டோ இல்லைன்னா சரணத்துலேயோ பல்லவிலையோ ஒரு லைனோ வார்த்தை இல்லாமல் நான் பாடுவேன். அது என்னன்னு கண்டுபிடிச்சி அவங்க அந்த பல்லவியோ அந்த சரணம் அது மட்டும் பண்ணால் போதும். புரியுது இல்லையா? நோ டென்ஷன் அட் ஆல். நான் ஒரு ஒரு பேக்ரவுண்டில் வர ஒரு ஒரு சின்ன துண்டு பாடுறேன் ஒரு பாட்டில், இந்த சுத்தியில் இருக்கிறது. அது அது ஆனதுக்கப்புறம் வர சரணம் பாடின போதும் நீங்கள் தர 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 தரரி லர டிங் டிங் தந்தரா தர தரரி. இது 2/4 தான். நான் சொல்ல சதுரசம் தான். 1 2 3. அவங்க தாளம் போடக்கூடாது, கொடுத்தா அவங்களுக்கு புரிஞ்சிடுன்றதுக்காக நான் தேனாற்றங்கரையில் தெய்வீக குரலில் நான் தான் ஒரு பாட்டிசைத்தேன். தினம்தோறும் இரவில் நடுஜாமம் வரையில் நான் தானே அதை கேட்டிருந்தேன். அரங்கேற்றம் தான் ஆகாமல் நான் அலைபாயும் என் ஜீவன் நான். வா வா என் தேவா செம்பூவா என் தேகம் சேராதோ உன் கைகளிலே. குருவாயூரப்பா Correct. குருவாயூர் ஒரே ஒரு நிமிஷம். இது வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி பாடினதுக்கு மட்டுமில்லை மார்க்ஸு, அது ஒழுங்காக பாடுறீங்களான்றதுக்கு கூட மார்க் இருக்குது. இப்போ நான் கேட்குற சுற்றி கூட நீங்கள் லிஸ்ட்டில் போட்டு எந்த சுற்றியில் பாடுறீங்களோ கொடுக்குறீங்க இல்லையா, அந்த சுற்றி தான் நான் கேட்குறேன். நான் பாட்டு வந்து சதுரஸ்ரத்தில் இருக்குமா? அந்த பாட்டில் ஒரு ஃப்ரேஸ் வந்து திரிசரத்தில் வர மாதிரி வரும். அது லிரிக்கோடு இருந்தது தான். நான் வந்து அது ஒன்லி டியூனாக பாடுறேன். சும்மா வேறு விதமான ஒரு 2/4 டெம்போ கொடுங்க. இது டெம்போ, ஆனால் இப்படி இருக்காது அது ரிதம். நான் உங்களை கொஞ்சம் மயங்கிறதுக்காக இது பண்ணிட்டு இருக்கிறேன். டெம்போ கொடுங்க போது. அவ்வளோதான் சொல்லுவேன். 6/8 வாசிங்க. ஆனால் இது 2/4 இருக்கு. உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு தான் 6/8 வாசிக்க சொன்னேன். பாட்டு இருக்கிறது என்னமோ சதுரசத்தில் தான் இருக்குது. புரிஞ்சதுன்னா அந்த பல்லவி பாடுங்க. இதழில் கதை எழுதும் நேரம் இது, இன்பங்கள் அழைக்குது மனதில் சுகம் மலரும் மாலை இது. பல்லவி இது வரல போதும். வான்வெளி கரெக்டு. நீங்கள் கண்டெடுத்த பாட்டு கரெக்டு. நான் சொன்ன ஃப்ரேஸ் எங்கே வருது? அந்த லைனு 1 2 3 4. மாலை மணமாலையிடும் வேளைதனில் தேகம் இது விருந்துகள் படைத்திடும் இதழில் கதை எழுதும் நேரம் இது. இன்னொரு தடவை அந்த ஃப்ரேஸ். கதை எழுதும் நேரம் இது. 100% கரெக்ட். என்ன ராகம் சொல்ல முடியுமா? தெரியாது. லலித்னு வாங்குது. அது ரொம்ப அழகாக அதில் அந்த ராகத்தை அவர் சூஸ் பண்ணதுக்கு முக்கியமான காரணம்
அந்த ஹீரோயின் பேர் லலிதா. அதில் அதுக்காக இந்த லலித் ராகம் வந்து ரொம்ப ரேராக நம்ம சவுத்தில் யூஸ் பண்ணப்பட்ட ஒரு ராகம். ராஜா அவர்களே, நாமக்கல் ராஜா வாங்கோ. சரணத்தில் வர ஒரு பேக்ரவுண்ட். ஓகே, இதில் தான் 2/4 தான். டன் டன் டிங் டங் டரடிங் டங் டாரா லா ரா 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 டின் டன் டன் டங் 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 டாடா உதாராரி ரா 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 ரா. அப்புறம் பாடினா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நான் பாடவே மாட்டேன். மெல்லிய பூங்கொடி வளைத்து மலர் மேனியை கொஞ்சம் அணைத்து, மெல்லிய பூங்கொடி வளைத்து மலர் மேனியை கொஞ்சம் அணைத்து, இதழில் தேனை குடித்து ஒரு இன்ப நாடகம் நடித்து, இதழில் தேனை குடித்து ஒரு இன்ப நாடகம் நடித்து, எங்கும் வாழும் தென்றல் காற்றும் நாளும் ஒன்று தானே, இந்த நாளும் இன்று தானே. பாடும்போது நான் தென்றல் காற்று, பருவ மங்கையோ தென்னங்கேற்று. நான் வரும்போது 1000 பாடல் ஆட வந்த என்ன, நெஞ்சில் ஆசை கொண்ட என்ன. பாடும்போது நான் தென்றல் காற்று, பருவ மங்கையோ தென்னங்கேற்று. கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க, கரெக்டாக பாடிருக்கீங்க, நோ டவுட். நான் போன ரவுண்டில் சொன்ன மாதிரி அந்த சங்கதிகள் எல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக எங்கெங்கேயோ போகுது. அது நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். தரநானா தரனா தரித்தான நாடகம் நடித்து, தானா நானா தானா தானா நானும் ஒன்று தானே, இன்ப நாளும் இன்று தானே. அவ்வளோதான். ஜாஸ்தி சங்கதியெல்லாம் நீங்கள் பாடினது கிடையாது, எங்கேயும் கிடையாது. இதுதான் இருக்குது. பாடும்போது நான் தென்றல் காற்று, இது ஸ்டேஜில் நான் பண்ணுற அதிக பிரசங்கம். பாடும்போது நான் தென்றல் காற்று, பருவம் மங்கையோ தென்னங்கீற்று. கண்டுபிடிச்சது கரெக்டு. பாடின வகையில் வந்து நிறைய ஸ்ருதி சம்பந்தப்பட்ட பிழைகள் இருக்கின்றன. சங்கதிகள் வந்து சிதறமாக இருக்குது, அங்கே இங்கே ஓடி இல்லை. நாங்கள் அது இது பண்ணி ஒரு மூட்டை கட்டுறதுக்குள்ளே கொஞ்சம் கஷ்டமாயிடும். ப்ளீஸ் ட்ரை டு கண்ட்ரோல். அந்த சங்கதியெல்லாம் பாடும்போது சுத்தமாக இருக்கணும். ஓகே, தேங்க்யூ சார். பாடும்போது நீங்கள் தென்றல் காற்றாகவே தரு தரு தான தான, இது கொஞ்சம் கிட்ட வர்றேன். தான 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 தெரிஞ்சா உடனே பாடிடுமா? தானா தாரு தரு தானே. இந்த ராகத்தில் ஒரு மலர், ரெஹ்மான், நானும் சுஜாதாவும் சேர்ந்து பாடின பாட்டு நினைக்கிறேன் அநேகமாக. இவருக்கு நடுப்பில் அவர் அந்நியஸ்வரம் எல்லாம் கூட சேர்த்துக்கிட்டாரு. தரரி தர தீரா தரனா. இன்னும் சரணம் வரும்போது இன்னும் வேறு அந்நியஸ்வரம் எல்லாம் கூட வரும். பட் ஜென்ரலாக பேசிக்காக வந்து காப்பி ஃபீலு தான் இருக்குது. கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க. ஃபஸ்ட் ரவுண்டு விட செகண்ட் ரவுண்டு விட இது நல்லா போகும். ஒரு சின்ன பிட் பாடுறேன், கண்டுபிடிக்கணும். டா டே டா 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 டே டா டா. கஷ்டம்தான் இந்த பீஸ் வச்சு. அடுத்த பீஸ் பாடினா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வயலின் வரும். இந்த பாட்டுக்கும் எனக்கும் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இணைப்பு இருக்குது, ஒரு விசேஷம் இருக்குது. டா டே டா 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 டே டா டா. சித்தார் பேசுது. தெரிஞ்சால் பல்லவி பாடுங்கள். வில்லி மேனுவல் அங்கிள் வாஸ் சாக்ஸோஃபோன். ஓகே, கரெக்டாக பாடினேம்மா. இதில் எனக்கும் இந்த பாட்டுக்கு இருக்கிற ஒரு என்ன ஸ்பெஷாலிட்டி சொல்லு. நானும் சுசீலாம்மா தான் பாடினோம். கண்ணதாசன் சார் தான் எழுதினார், விஸ்வநாதன் சார் தான் மியூசிக் பண்ணார். அநேகமாக நான் தவறாக நினைக்கலன்னா இந்த 2 சித்தாரில் ஒரு சித்தார் சார் தான் வாசிச்சிருக்காரு. ஒன்று
சாரோட பர்மனெண்ட் சித்தார் பிளேயர் யூனஸ் சேட் பாய் இருந்தார், அவரும் இவர் சேர்ந்து வாசித்த பாட்டு. இதில் இன்னொரு அதிசயம் என்னன்னா, நஞ்சப்பான பர்மனெண்ட் ஃப்ளூட்டிஸ்டாக இருக்கும்போது அவரோட சேர்ந்து குணசிங் சாரும் வாசிச்சிருக்கார் இந்த பாட்டு. அது ரேராக நடக்கிறது. விஸ்வநாத் சார் அப்புறம் வந்து குணசிங் எப்போவாது வாசிக்கலாம், எப்போவுமே பர்மனெண்ட்டாக நஞ்சப்பானா தான் ஃப்ளூட் வாசிப்பார். அவங்களோட 2 ஃப்ளூட் வேணும்னு சொல்லி குணசிங் வாசித்தார் அவரோட சேர்ந்து. அதே மாதிரி சித்தார் அவரோட சேர்ந்து இவரும் வாசிச்சிருக்கார். எனக்கு ஞாபகம் கரெக்டுன்னா என்ன இதில் விசேஷம், என்னுடைய முதல் தமிழ் பாட்டு, நான் பாடின முதல் தமிழ் பாட்டு. நான் வந்து ஒரு ரிதம் மட்டும் சொல்கிறேன் பிரகாஷ், நான் வேறு பேக்ரவுண்டு பாட போகிறதில்ல, ஒன்றும் இல்லை. இந்த பாட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிடணும். தும் தக் தக் தக்க 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 தும் தும் தக் தக் தக்க 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 தும் தக் தக் தக்க 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 தும் தும் தக் தக் தக்க 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 தும் தக் துக்கு 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 தக் தும் தக் துக்கு 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 தக். இது பாட்டோட அடிப்படையான ரிதம். இந்த பிகினிங் இப்படியே ஸ்டார்ட் ஆகும். தும் தக 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 தும் தும் தக 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 தும் தக 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 தும் தும் தக 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 தக. காட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கு கரெக்ட் கரெக்ட். ஒரு நிமிஷம், இப்போ அந்த ரிதம் கொடுத்துட்டு அப்புறம் அவர் எடுத்துக்கிட்டோம். காட்டுக்குயிலு மனசுக்குள்ளே பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். கவிலை தட்டு துள்ளி கிட்டு கவலை வெட்டு தேரை தட்டு ஆடத்தான். எல்லோரும் மொத்தத்திலே சந்தோஷ வெப்பத்திலே தள்ளாடும் நேரத்திலே தல்லாசம் காலல்லே. காட்டுக்குயிலு மனசுக்குள்ளே பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். கவிலை தட்டு 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 தரட தட்டு தடை தட்டு தாடத்தான். கரெக்ட் பிரகாஷ், 100% கரெக்ட். நம்ம ஃபைனல் ரவுண்டு கூட ஆயிடுச்சு. இந்த பாகத்தின் ரிசல்ட்ஸ் 2 பேர் நடுவர் சேர்ந்து தேர்ந்தெடுத்தது நம்மக்கிட்ட இருக்குது. அதுக்கு முன்ன பண்டிட்ஜி வந்து போன எபிசோடுக்கும் இந்த எபிசோடுக்கும் வந்து பாலாவோட சேர்ந்து எங்களோட சேர்ந்து நிறைய விஷயங்களில் நம்ம பகிர்ந்துக்கிட்டோம் அவர்கிட்ட இருந்து. அவர் டைம் இஸ் சச் அன் இம்பார்ட்டன்ட் திங். எவ்ரி ஆர்டிஸ்ட் டைம் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். இந்த காரியக்கிரமம் மேலே அவர் ரொம்ப இஷ்டத்தை வச்சு வந்ததுக்காக அவங்களுக்கு நம்ம நன்றியை நம்ம கரகோஷம் துவாரா தெரிய வச்சுக்கிறோம். தேங்க்யூ வெரி மச் பண்டிட்ஜி ஃபார் கமிங். நான் தான் நன்றி சொல்லியிருக்கேன் ஜெயா டிவிக்குன்னு. அண்ட் டாக்டர் எஸ்பி பாலசுப்ரமணியம், சச் எ கிரேட் ஆர்டிஸ்ட். அண்ட் அவர் கூட உட்காந்துட்டு ஜட்ஜ் பண்ணுறதோட we remembered all the earlier episodes when we recorded. With thousands of records, songs we have recorded together. அதெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 5000 பாட்டுக்காவது நான் பாடும்போது அவர் பக்கத்தில் இருந்து வாசிச்சிருக்கார். நியாயமாக சொல்லணுன்னா அவர் சீனியர். அவர் வாசிக்கும்போது நான் பாடிருக்கேன்னு தான் சொல்லணும், அதுதான் மரியாதை. நீங்கள் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணது எங்கள் ஆர்டிஸ்ட்டு. The way you conduct the program is also excellent. And music is not a thing that should be judged by marks alone. All have sung very well, but we can take only one. So the winner will be announced by Mr. Bala. அதுதான் அவர் என்ன சொன்னாருன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். போன தடவை சொன்ன மாதிரி பாலா நீ சொல்லு, அவங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டை நீங்கள் தான் கொடுக்கணும். போன தடவை சொன்ன மாதிரி இதில் போட்டிருக்கிறதெல்லாம் வெறும் நம்பர்ஸ் தான். இது உங்கள் திறமையை நிர்ணயிக்கிற விஷயமே கிடையாது. நீங்கள் எல்லாருமே ரொம்ப திறமைசாலிகளாக இருக்கீங்க. ஆனாலும் நாங்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச மியூசிக் தெரிஞ்சதை வச்சும் பப்ளிக்கோட ஒப்பீனியனும் எல்லாருக்கும் சேர்ந்து மார்க்குகளை நாங்கள் போட்டிருக்கோம். இப்போ மார்க்ஸ்லாம் நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன். பி பிரகாஷ் 264. இவர் ஸ்ருதிக்காக 68 மார்க்கு, தாளத்துக்காக 64 மார்க்கு, பாவத்துக்காக 66 மார்க்கு, பாடிய விதத்துக்காக 65 மார்க். சுப்ரஜா 220. இவங்க ஸ்ருதிக்காக 56 மார்க்கு, தாளத்துக்காக 57 மார்க்கு, பாவத்துக்காக 52 மார்க்கு, பாடிய விதத்துக்காக 55 மார்க். அஸ்வினி 229. இவங்க ஸ்ருதிக்காக 57 மார்க்கு, தாளத்துக்காக 55 மார்க்கு, பாவத்துக்காக 59 மார்க்கு, பாடிய விதத்துக்காக 58 மார்க். எஸ் ராஜா 194. இவர் ஸ்ருதிக்காக 39 மார்க்கு, தாளத்துக்காக 51 மார்க்கு, பாவத்துக்காக 54 மார்க்கு, பாடிய விதத்துக்காக 50 மார்க். ராஜலக்ஷ்மி 241. இவங்க ஸ்ருதிக்காக 57 மார்க்கு, தாளத்துக்காக 59 மார்க்கு,
பாவத்துக்காக 60 மார்க்கு, பாடிய விதத்துக்காக 63 மார்க். அண்ட் தீபஷிகா இஸ் 277 அண்ட் ஷீ இஸ் த வின்னர். இவங்க ஸ்ருதிக்காக 69 மார்க்கு, தாளத்துக்காக 68 மார்க்கு, பாவத்துக்காக 71 மார்க்கு, பாடிய விதத்துக்காக 69 மார்க். உங்களுக்குள்ளும் பாடகன் இருப்பான், தேடி பாருங்கள். முயன்றால் இசையும் தன்னால் இசையும் பாடி பாருங்கள். இதில் வந்து டஃப் ஃபைட் வந்தது வந்து தீபஷிகா அண்ட் தம்பி பிரகாஷ் நடுப்பில் தான் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள். ஆனால் ப்ரெசன்டேஷனில் பிகாஸ் அந்த பொண்ணு வந்து நல்ல ப்ராக்டிஸ், ஷீ நோஸ் வாட் ஷீ இஸ் டூயிங். முக்கியமாக இசை பயிற்சி செய்கிறதுனால வந்த ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம என்ன பாடுறோமோ நமக்கு தெரியும், கம்மி தப்புகள் செய்கிறதுக்கு ஒரு அவகாசம் இருக்குது, அவ்வளோதான். தெரியாதவங்க தெரியாதத்தனமாக நிறைய தப்புகளும் செய்யலாம். ஆனால் அந்த மாதிரி பயிற்சி இல்லாமல் கூட ரொம்ப ஸ்ருதி சுத்தமாகவும் தைரியமாகவும் பாடின பிரகாஷுக்கு மட்டும் நம்ம பாராட்டு தெரிவித்தே ஆகணும். கை தட்டுங்க, நல்ல கை தட்டுங்க. 2 ப்ரைஸஸ் இருந்தால் நிச்சயமாக அவர் கூட இன்னைக்கு நம்ம எண்ணிக்கையில் இருந்திருப்பார். ஆனால் தம்பி சொன்ன மாதிரி இது வந்து மியர் நம்பர்ஸ். இந்த எபிசோடில் இப்போ பர்ஃபார்மன்ஸ் பண்ணதை வச்சு நாங்கள் கொடுத்த மார்க்கில் அவங்க வந்திருக்காங்க. இன்னொரு ரவுண்டு வச்சா மற்றவங்களும் நல்லா பாடலாம், பிரச்சனையே கிடையாது. இவங்க எல்லாரும் செஞ்ச முயற்சிக்கு அவங்க அப்பா அம்மா கூட இது பின்னால் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, அவங்க குரு எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க நமக்கு தெரியும். பொதுவாக எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு தடவை பாராட்டு நம்ம கைத்தட்டினால். வெரி வெல் டன் சில்ட்ரன். காட் பிளஸ் யூ ஆல்.